கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இது காகங்கள் மூலமாக கர்த்தர் அனுப்பிய எலியாவின் உணவு. இன்றைய எலியாவின் உணவு, சர்வ வல்லவர் உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார். நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுடைய கர்த்தர், அவர் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உங்கள் குறைவுகள் அனைத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நேரத்தில் ஆசீர்வாதமாக மாற்றுவார். இந்த புத்தாண்டில் நீங்கள் அபரிமிதமான ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் என்பதை கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசியுங்கள். தேவ சமூகத்தில் நாம் நமது பிரச்சனைகளை சுருக்கமாக புலம்பாமல் விசுவாசத்தோடு அவருக்கு தெரிவித்தால், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அவரது நேரத்தில் நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுவார். கலிலியாவில் உள்ள கானா என்னும் இடத்தில் நடந்த ஒரு திருமணத்தில் அவர்களுக்கு திராட்சை சாறு இல்லாத போது இயேசுவின் தாய் இயேசுவிடம் வந்து அவர்களிடம் திராட்சை சாறு இல்லை என்றும், இந்த வார்த்தைகளை தவிர வேறு எதையும் இயேசுவிடம் அவர் சொல்லவில்லை. இயேசுவின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்த அவரது தாயார் மரியாள் இயேசுவிடம் அற்புதம் செய்யும்படியோ அல்லது திராட்சை பழ சாறுகளை ஏற்பாடு செய்ய சீடர்களை அனுப்பும்படியும் கேட்கவில்லை. அவர்களிடம் திராட்சை சாறு குறைவுபட்டு உள்ளது என்று மட்டும் சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு சென்று விட்டாள். பிரியமானவர்களே, மரியாளின் இந்த மனப்பான்மையிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நமது விண்ணப்பங்களை எல்லாம் கர்த்தராகிய சர்வ வல்லவருக்கு ஸ்தோத்திரத்தோடு சுருக்கமாக தெரியப்படுத்திவிட்டு விசுவாசத்தோடு நாம் அவருடைய நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும். அவருடைய நேரத்தில் சர்வ வல்லமையுடைய கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுவார். பிரியமானவர்களே, நீர் நிறமற்றது, இனிப்பற்றது, சுவையற்றது என்பதை நாம் அறிவோம். இயேசு நிறமற்ற தண்ணீரை வண்ணமயமான திராட்சை சாறாகவும், சுவையற்ற தண்ணீரை சுவையான திராட்சை சாறாகவும், இனிப்பற்ற நீரை இனிப்பான திராட்சை சாறாகவும் மாற்றியது போல, நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுத்தால் அவர் நம்மை வண்ணமயமானவர்களாக மாற்றுவார். ஒரு நபர் இயேசுவிடம் வந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையுள்ள இருதயத்தோடு அவரை பின்பற்றும் போது, அந்த நபர் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அந்த நபரை உயர்த்துவது கர்த்தருடைய வேலை. அப்போஸ்தலனாகிய பவுலையும் படிப்பறிவில்லாத மீனவ அப்போஸ்தலர்களையும் அவர் உயர்த்தியது போல, செல்வத்தாலும் உலக பிரகாரமான தகுதியாலும் எந்த ஜனமும் அத்தகைய மேன்மையை அடைய முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்கலாம். மகா கிருபையுள்ள பிதாவே, இந்த நேரத்திலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள். நீங்கள் அவர்களின் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வீர்கள் மற்றும் அவர்களின் அனைத்து பிரச்சனைகளையும் உங்கள் நேரத்தில் தீர்த்து வைப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உமது நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இன்றிலிருந்து இப்போதிலிருந்து அவர்களின் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து நீர் அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கே நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே,
இந்த காணொளியை பார்த்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.